இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி அவர்களே. எங்கள் வெள்ளி விழா நாயகன் திரு மோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கும். கோகிலா முதல் ஹரா வரை அல்ல, கோகிலா டு ஹரா, உங்கள் பயணம் என்னென்றும் தொடரும். படங்களை இயக்கி தனக்கு மட்டுமல்ல தொடர்ந்து அடுத்தவர்களுக்கும் தேசிய விருது பெற்றுக் கொடுக்கும் தேசிய விருது இயக்குனர் திரு சீனி ராமசாமி அவர்கள். ஒரு நிமிஷமா வீடியோ, ஒரு நிமிஷம் சார், லுக் பின்னாடி. ஒரே நிமிஷம். விழா துவங்குவதற்கு முன் ஹரா பட குழுவினர் சார்பாக படக்குழுவினர் மாலை அணிவித்து சிறப்புரை செய்வார்கள். எங்கள் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் நமஸ்காரம் சரவணன் அவர்கள் தலைமையில் அண்ணன் நமஸ்காரம் சரவணன் அவர்கள் தலைமையில் வீடியோ ஓகே ஓகே. ஃபேன்ஸ் கிளப் சார்பாக ஒரு சிறிய நினைவு பரிசு சார் சென்று வாங்க. ராஜேந்திரன்
ராஜேந்திரன் நல்லா இருக்கீங்களா? மார்ட்டின் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நானும் அந்த இடத்துல உட்கார வேண்டிய ஒரு ஆள், வெளியில் நின்று சார் கார் வரும்போது செல்ஃபி எடுக்க வேண்டிய ஒரு ஆள். சாரோட கேசட்டு, சாரோட சிடிஸ், மோகன் ஹிட்ஸ் அப்படின்னு நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும், என் வீட்லேயும் இருந்திருக்கு. எங்கள் அப்பா அம்மாவும் அதை வாங்கி டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பாகமாக இருந்த சார் வந்து இன்றைக்கி வந்து என்னை அவரோட பக்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்குறாரு. ஸோ அந்த ஒரு மனசு வந்து சாருக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரில. முதல் என்னை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணார்னே தெரில இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. டைரக்டர் விஜய்ஸ்ரீ ஜி ப்ரோ, உங்களுக்கு தான் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். சாரோட வந்து தாதா 87 அப்படின்னு ஒரு படம், மிஸ்டர் ஷாருக் ஹாசன் சார் அவருக்கு அந்த படத்தில் நான் மியூசிக் பண்ணேன். அப்போ நான் நினச்சி பார்க்கல எனக்கு என்னோடய ஜேர்னியில் இன்னும் ஃபியூ இயர்ஸில் நான் அது வரப்போகிறேன்னு. அதுக்கு மிக முக்கிய காரணம், இங்கே இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிக்கில் முருகன் சார் என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங், ஒரு மிகப்பெரிய வெல்விஷர். அவர் என்னை வந்து எங்கேருந்தோ என்னை நான் சொன்ன மாதிரி வெளியில் சார் கார் போகும்போது ஃபேன் பாயாக நின்றுருந்து என்னையை கூட்டிகிட்டு வந்து என்னை சார் பக்கத்தில் உட்கார வச்சு, இவர் பக்கத்தில் உட்கார வச்சு இந்த மேடையில் நிற்க வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் இந்த எல்லார் ஃபேன் சார்பாக நம்ம எத்தனை பேர் மோகன் சார் பாட்டு கேட்டிருக்கோம், எத்தனை பேர் அவரோட ஃபேன்ஸாக இருக்கும், உங்கள் சார்பாக இந்த மியூசிக்கை நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக. அண்ட் மோகன் சார், சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். இட் மீன்ஸ் அ லாட். எனக்கு வந்து நீங்கள் வந்து நான் இங்கே கீழே தரையில் உட்காந்துருக்கும் போதும் இவர் மியூசிக் டைரக்டர்ப்பா அப்படின்னு அவர் பக்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்த ஒரு மனுஷன் அவர். ஸோ என்றைக்குமே சார் நான் உங்கள் லைஃப் லாங் மறக்க மாட்டேன் சார். இட் இஸ் யுவர் அக்செப்டன்ஸ் அண்ட் யுவர் லவ் தட் ஐம் ஸ்டாண்டிங் ஹியர். இந்த சாங் கம்போசிங் எல்லாம் போகும்போது அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் ஒரு வாரம் சார் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நானும் என்னோடய ஒய்ஃபும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்போ சார் சொல்கிற விஷயங்கள், அவரோட லைஃப்பில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எப்படி சாங் கம்போசிங்கில் எப்படி இன்வால்வ் பண்ணுவார். இன்றைக்கி காலையில் வரைக்கும், இன்றைக்கி நீங்கள் கேட்ட சாங்கு இன்றைக்கி காலையில் வரைக்கும் சார் வந்து கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி, லியாண்டர் இது பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள். ஆக்சுவலி எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரிய ஸ்டார்டமில் இருக்கிறவங்க, ஒரு பெரிய லெஜண்ட்ஸ் வந்து எனக்கு இப்படி தான் பாட்டு வேணும், எனக்கு வந்து இப்படி தான் வேணும், எனக்கு அப்படி தான் வேணும். இது வரைக்கும் சார் ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. லியாண்டர் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணுங்கள். டைரக்டர்கிட்டையும் அதான் சொல்லுவார். நாங்கள் கான்காலில் பேசுவோம், விஜய் சார் நீங்கள் வந்து அவன் போக்கில் நீங்கள் அவனை விட்டுருங்க, அவன் மொதல் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், அதை மொதல் நம்ம கேட்போம், நல்லா இருந்தால் அக்செப்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஐ திங்க் எந்த ஸ்டாருமே இப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த சாங்கில் இருக்கிற ஒரு செகண்டுமே
சாரோட சஜஷன் தான். இந்த சாங் வந்து மியூசிக் டைரக்டர்னு எனக்கு ஒரு பெருமை சேர்றதை விட சார் சொன்ன சஜஷன். இப்போ நீங்கள் எல்லாரும் இந்த சாங் கேட்டிருப்பீங்க, நடுவில் ஒரு ரொம்ப அழகான ஒரு தேவாரம்னு ஒரு விஷயம் ஒன்று, பாலும் தேனும்னு இருக்குது. அது வந்து சாரோட ஒரு இன்புட்டு. சார் வந்து எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு, லியாண்டர் நான் ஒன்று யோசிச்சுட்ருக்கேன், இது பாருங்கள். அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹம்பிளாக சொல்லுவார், நமக்கே ஒரு மாதிரி கூசும். லியாண்டர் நீங்கள் பாருங்கள், நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர், நீங்கள் தான் அப்பா அம்மா இந்த பாட்டுக்கு, உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு ஒரு மாதிரி, அதுவே நமக்கு அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ சார் வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு ஒரு அவரோட சஜஷன், அவர் நினச்சா என்னை கூப்பிட்டு அந்த அவரோட ஆஃபீஸில் உட்கார வச்சு, தம்பி நான் ஒன்று யோசிச்சிருக்கேன், இது நீ பண்ணிடு, இந்த இடத்துலேருந்து இப்படி பண்ணிடு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவரோட நாலேஜ் என்ன மியூசிக், அவர் அப்படி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவார். நினச்சி பாருங்களேன், ரோட்டில் யாரோ ஒரு பையன் காருக்கு பக்கத்தில் செல்ஃபி எடுக்க நின்றுட்டு இருந்த ஒரு பையனை கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்டார் வந்து மோகன் சார் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஹம்பிள்னஸ் சார். நான் இது வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சீனு ராமசாமி சார், உங்களோட பெரிய ஃபேன் சார், உங்களோட யதார்த்தமான படங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேன். உங்கள் முன்னாடி இந்த சாங் வெளியிட்டதில் ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் எல்லார் சார்பாகவும் இந்த படம் வந்து உங்களை நோக்கி வரும். அண்ட் நிறைய பேர் ஒரு கொஸ்டினோடு வந்திருப்பீங்க, மோகன் சார்னாலே ஒரு மெலடி தானே, நாங்கள் வந்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு ஒரு புது விதமான ஒரு மோகன் சார் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கு முழு மூளை த பிரெயின் மிஸ்டர் கிரிமினல் அவர் வந்து மிஸ்டர் விஜய் ஸ்ரீஜி தான். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத மோகன் சாரை பார்க்க போகிறீங்க வேற ஒரு பரிமாணத்தில். இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன கிளிம்ஸ் தான். இது வரைக்கும் யாருமே கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு மோகன் சார் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த என்டையர் டீம் சார்பாக, எங்களோட டிஓபி சார்பாக, எல்லா எக்ஸல் என்னோட சவுண்ட் டீம் மியூசிஷியன்ஸ் சார்பாக இந்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிக்கில் சார் அண்ட் டைரக்டர் சார் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். போகும்போது ஜி என்ற அடைமொழியுடன் செல்லும் விஜய் ஸ்ரீ ஜி அவர்களை மேடைக்கு வந்திருக்கும் சில்வர் ஜூப்ளி ஸ்டார் அவர்களின் உயிரினும் மேலான ரசிகர்களுக்கு வணக்கம். தேசிய விருது நாயகன் சீனு ராமசாமிக்கு வணக்கம். பவுடர் கதாநாயகன் நிக்கில் முருகனுக்கு மிகப்பெரிய வணக்கம். அவர் ஒரு உழைப்பாளி நாயகன் நிக்கில் முருகன் அப்படின்ற ஒரு பட்டம் இங்கே தர போகிறாங்க. இந்த மேடை இந்த 45 வருஷம் சாரோட இங்கே நான் நிறைய பேச வந்தேன். என்னென்னா, சார் வந்து சினிமா விட்டு ஒதுங்கிட்டாரு, சார் சினிமாவில் இல்லை, சாரை பற்றி நிறைய விமர்சனங்கள், எதுக்குமே அவர் பதிலே சொல்கிறதில்லை. நான் அவர்கிட்ட கேட்டேன், கோயம்புத்தூரில் ஷூட் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 500 பேர் 400 பேர் அப்படி வருவாங்க. அதில் ஒரு 350 பேர் பெண்கள் தான், தாய்மார்கள் தான். அவ்வளோ பாசம், அவ்வளோ ஆசை. அவங்க வீட்டில் ஒருத்தராக தான் அவர் பார்க்குறாங்க. அவ்வளோ அன்பு. எனக்கு ஒரு வியப்பாயிடுச்சு. அப்புறம் எத்ராஜ் காலேஜுக்கு சாரோட பர்த்டேக்கு போயிருந்தோம். எப்படி ஒரு 300 பொண்ணுங்க அப்படி நிற்கிறாங்க, 2K கிட்ஸ், எல்லார் கையிலும் ஃபோனு. நான் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன். பரவாயில்ல, நாம் பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் சார் பதிவாயிட்டார். அப்படியே ஃபோன்லாம் திரும்புது, எல்லா ஃபோன்லேயும் அவங்க அம்மா அம்மா அப்படி அப்படி ஒரு பார்த்தாலே ஒரு ஆசை, அவர் மேலே ஒரு பாசம். நான் ஒரு சில பதிவுகள் இங்கே பண்ணணும்னு விருப்பப்படுறேன். இது யாரு? ஒரு அவசர தேவை. 24-33 கார் கொஞ்சம் உடனடியாக எடுங்க. யார் இருக்காங்களோ 24-33 கார். அம்மாப்பேட்டை உட்காரோம். ஒரு சில
பதிவுகளை இங்கே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சார் சில்வர் ஜூப்ளி ஸ்டார் அப்படின்ற பேரை எனக்கு போடுங்க அப்படின்னு ஒரு நாளும் அவர் சொன்னது கிடையாது. என்னை விட உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் அவருடைய உயிரான ரசிகர்கள். அப்படி ஒரு வேளை அவருடைய சில்வர் ஜூப்ளி ஸ்டார் பேர் போட்டு அதுக்கப்புறம் அவருடைய மேடைகள், ஒவ்வொரு சில்வர் ஜூப்ளி படங்களுக்கும் அவர் மேடை எறிந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்துருக்கலாம், அரசியலில் இருந்திருக்கலாம், வேறு எது வேணால் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ மேடை கழிச்சா எல்லாரும் பேசுவாங்க என்ன மாதிரி, அது மாதிரி இல்லை மேடை கழிச்சா எல்லாரும் இல்லை அதாவது அத்தனை சில்வர் ஜூப்ளி, அத்தனை வெற்றி, ஒரு வெற்றிக்கு அப்புறம் இன்னொரு வெற்றி, இப்படி வெற்றி மேல வெற்றி. அந்த நேரத்தில் ஒரு மேடையில் போய் நின்று பேசி 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 வந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மால் தான் டாப். இதெல்லாம் கை தரணும். அதுக்காக நான் அவரை வர சொல்ல. பட் ஆனால் என்னன்னா அத்தனை அன்பு மக்கள் மேலே. அவர் எந்தவித உள்நோக்கமோ அரசியல் நோக்கமோ இல்லாமல் ஒரு பேரிடத்துலையும் கொரோனா காலத்துலேயோ சரி, புயல் மழை இந்த நேரத்துலையும் அவர் நிறைய உதவிகள் அவருடைய ரசிகர்கள் சார்பாக. நம்ம கருணாகரன் அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு 4 கால், 4 காலில் ஓடும். அந்த மாதிரி ஒரு மனுஷன். அவர் பின்னாடி நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு வீரர்கள் ஹரா தும்சம் பண்ண போகுது, அது மட்டும் நிச்சயம். ஏன்னா நம்ம யாருக்குமே போட்டி இல்லை. விஜய் அவர் தான் சொல்லுவார், சார் நம்மக்கிட்ட யாரும் போட்டிக்கு வரமாட்டாங்க சார், அப்படி தான் நான் சொல்கிறது. ஏன்னா அவ்வளோ அன்பானவர். எந்த நடிகர்களுக்கு மேலேயும் சார் மேலே எந்த விமர்சனமும் கிடையாது. எல்லா நடிகர்களுக்கும் சார் பிடிக்கும். எல்லாம் குறிப்பிட்டு இன்றைக்கி விஜய் ரசிகர்களாகட்டும், அஜித் ரசிகர்களாகட்டும், ரஜினி சார் ரசிகர்களாகட்டும், கமல் ரசிகர்களாகட்டும், எல்லா நடிகர்களோட ரசிகர்களுக்கும் மோகன் சார் பிடிக்கும். அதுதான் அவரோட ஐடியா. பிரித்து பார்க்கவும் முடியாது, எனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்கும் அப்படிலாம் இவர் பிரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவரோட உள்ளங்களில் எண்ணங்களில் தொடர்ந்து இருப்பார். சார் பிஸியாக இருக்காரா, சாருக்கு படம் இல்லை, சார் வீட்டில் வந்துட்டார், சார் ஒதுங்கிட்டார், சார் எங்கப்பா அப்படிலாம் எல்லாரும் பேசியிருப்பாங்க. சில எதிரிகள் எல்லாருக்கும் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பேசுவாங்க. அதுதான் இல்லை. ஏன்னா மௌனராகம்னு ஒரு படம் மணிரத்னம் சார், அந்த டைமில் மோகன் சார் எந்த அளவுக்கு பிஸியாக இருந்திருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவர் ஒரு புதுமுகம் மாதிரி தான். அப்போ அவர் எந்த அளவுக்கு கேட்டு வாய்ப்பு வாங்கியிருப்பார், எவ்வளோ நாள் ஆயிருக்கும். இது சார் சொல்லல, ரேவதி மேடத்தோட இன்டர்வியூ பார்த்தேன். ரேவதி மேடம் சொன்னாங்க, ஒரு இணையதளத்தில் பார்த்தேன், இந்த படத்துக்காக நாங்கள் பல தடவை மோகன் சாரை பார்க்க போனோம். அந்த அளவுக்கு மோகன் சார் பிஸியாக இருந்தார். அப்போ மணி சார்கிட்ட சொல்லி அவர் ஜிவி மூலிமா இந்த படம் பண்ணோம், அதுக்கு டேட் ஒதுக்கி கொடுத்து அந்த படத்தை பண்ணி கொடுத்தான்னு சொன்னார். அப்போ எந்த பிஸி ஷெட்யூலில் அதை பண்ணியிருப்பாரு. அதே தான் இப்போது 2.5 வருஷம் நான் கதை சொல்கிறதுக்கு இல்லை, 2.5 வருஷமாக சொல்லியிருந்தேன். ஏன்னா அத்தனை படங்கள், இது உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்தது அத்தனை பேர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நல்ல திரைக்கதை வேணும். அந்த ஒரு தருணத்தை எனக்கு தந்தார். அதுக்கு என்ன சரியான பாதையில் கொண்டு போனார். அதுக்கு நிக்கில் முருகன் மிகப்பெரிய காரணம். அதனால் ஒரு உழைப்பாளியின் நாயகன், பவுடர் நாயகன். ஏன்னா அதே மாதிரி நமஸ்காரம் சார், இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் சாரை பார்க்கும்போதும் சரி, இந்த பயணத்தை கொண்டு போகும் சரி. ஹரா தயாரிப்பாளர் மோகன்ராஜ், கோவை மோகன்ராஜ். கோவை அப்படின்னாலே மோகன் சாருக்கு ஹிட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹராக்கும் ஒரு ஹிட்டு. கோவை மோகன்ராஜ் தயாரிப்பாளராக வந்திருக்கேன் இந்த படத்துக்கு, அவருக்கு ஒரு நன்றி. ஹரா படம் எப்படி இருக்கும், நான் எப்படி இருக்கிறேன், ஒரு ஆக்ஷனாக இருக்கேன்ல, அப்படி தான் இருக்கும், ஆக்ஷனாக இருக்கும். சார் இப்போ சாங்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷனாக இருந்தாரோ அந்த ஆக்ஷன் இருக்கும், காமெடி இருக்கும், ஃபேமிலி ட்ராமாவாக இதை பண்ணுறோம். எனக்கு தெரியும், நான் எந்த அளவுக்கு கதை எடுத்தாலும் நீங்கள் ரசிகர்களுக்கு யாருமே தலைவர் விட்டு கொடுக்க மாட்டீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெள்ளி விழாவா இந்த நேரத்தில் அடையும் என்ற நம்பிக்கை உங்களை பார்க்கும்போது எனக்கு இருக்குது. ஹரா ஒரு வெள்ளி விழா படம் தான். ஏன்னா சில்வர் ஜூப்ளி ஸ்டார் என்ற பேரை
அவர் தக்க வைத்து கொண்டிருக்கிறார். அதை ட்ரைலர்லேயே பார்த்தோம். அந்த ட்ரைலர் வந்து மிகப்பெரிய அளவில் லட்சங்களை கடந்து அது போச்சு. அந்த அளவுக்கு அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் மேல் அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஹரா படத்துக்காக இப்போ நான் வந்து மேடையில் வந்து லாபு கொடுத்துருந்தேன். எதுக்காக லாபு கொடுத்தேன்? நிக்கில் முருகன் சொன்னார், இது வந்து பேன் இண்டியா படம் இல்லை, வேர்ல்டு படம்னு சொல்லி. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சட்டத்திட்டமே தெரியாது. எவனா ஒரு போலீஸ் யாருக்குன்னா நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நம்மளாம் பயந்துடும். உடனே ஒரு அட்வொகேட்டு கூப்பிடுவோம், ஆனால் என்னன்னு தெரில, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்து. ஏன்னா நம்மளுக்கு அடிப்படை சட்டம் தெரியாது. ஆனால் நம்ம வெளிநாட்டுக்கு போனோம்னா அடிப்படை சட்டம் தெரியணும். நம்ம வீட்டில் எல்லா புக்கும் இருக்கும், A to Z. ஆனால் லா புக் இருக்காது, யார் வீட்லேயும் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா நம்ம அது தெரிஞ்சுக்க விருப்பப்படல. நமக்கு எதனா பிரச்சனைனா அட்வொகேட்டை கூப்பிடு, எதனா பிரச்சனைனா மெடிக்கல் ஷாப் போகிறோம், ரொம்ப பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போகிறோம். நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளையும் நம்ம நாட்டோடைய அரசியல் சட்டத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த படத்தில் வந்து குழந்தைகள் படிக்கும்போதே ஸ்கூல் லைஃப்லேயே நாங்கள் வந்து அதை முன் கருத்தாக வச்சோம். இந்த படத்தில் வந்து சொல்கிற ஒரு நாட்டாக என்னென்னா, 1ஆவதுலேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து சட்டங்களை சொல்லணும். என்னென்ன சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சினாலே போதும், எவனும் நம்மக்கிட்ட வரமாட்டான். கிட்ட வந்தால் நம்ம பதில் பேசலாம். தயவுசெய்து சொல்கிறேன், நான் அடுத்த வாட்டி எல்லாருக்குமே சட்ட புத்தகங்கள் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா சட்ட புத்தகங்கள் எல்லார் கையிலும் இருக்கணும். சட்டங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அரா உங்களுக்கு அதை சொல்லும். அரா சட்டத்தை பேசும், அரா அன்பை பேசும், அரா ஆணவத்தை ஒழிக்கும், அரா தீமையை ஒழிக்கும், அரா உங்களை வெல்லும், உங்கள் மனங்களை வெல்லும். இந்த விழாவை சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கும் சில்வர் ஜூப்ளி ஸ்டாரின் உயிரினும் மேலான ரசிகர்களுக்கு என் வணக்கம். டிஓபி மோகன் சார் அவர்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு. அன்பு, பாசம், கோபம், வெட்கம், இது எல்லாத்தையும் விட லவ்வு, ரொமான்ஸு, அரவணைத்தல், இறுக்கி கட்டியணைத்தல் இல்லை ரொம்ப நேச்சுரலாக இயல்பாக இருக்கிறதுனால தான் பல பெண்களின் நாயகன் மட்டும் இல்லாமல் என்றென்றும் பெண்களின் நாயகன் சில்வர் ஜூப்ளி சார் மோகன் சார் அவர்களை பேசுகிறார். என் உயிர் ஊற்றிய ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். இங்கே வந்திருக்கும் நம்ம ப்ரெஸ் மீடியா, டிஜிட்டல் மீடியா, அவங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இங்கே எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா 45 வருஷம் பயணம் பண்ணுறாங்க. இருந்தாலும் என்னோடய முதல் படம் கோகிலா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்னோடய முதல் படத்திலேயே திரு பாலு மகேந்திரா சார், என்னோடய குருநாதர், அவரால் தேர்ந்தெடுத்த நம்ம சீனு ராமசாமி பிரதர், அவரோட யூனிவர்சிட்டியில் நான் மூத்த பிள்ளை, அவரோட கடைசி பிள்ளை. இன்றைக்கி ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம் அவர் இங்கே வந்திருக்கிறது. ஏன்னா பாலு சாரை பார்க்க எப்படியாவது பாலு மகேந்திரா சாரை வீட்டிலேருந்து யாராவது பார்க்கணும், எங்கேயாவது பார்க்கணுன்னு அவரோட சன்னை விசாரிச்சோ பேசணும், ஒய்ஃப் கிட்டே பேசணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டைமில் அவர் சென்னையில் இல்லை, அவங்க எல்லாம் வெளியூருக்கு போயிருக்காங்க. அந்த ஒரு பெயினை எனக்கு இங்கே சீனு ராமசாமி அவர்களை பார்த்து வந்ததில், ஏன்னா அது பாலு மகேந்திரா சார்னாலே அது ஒரு யூனிவர்சிட்டி. அவர் மாதிரி ஒரு டிசிப்ளினான ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம் மேக்கர்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு எடிட்டிங் தெரியும், ஸ்கிரிப்ட் தெரியும், டயலாக் தெரியும், ஃபோட்டோகிராஃபி தெரியும், டைரக்ஷன் தெரியும், மேக்கிங் தெரியும், மியூசிக் சென்ஸ் இருக்குது. எது இல்லை அவர்கிட்ட. அப்படிப்பட்ட மகான்கிட்ட நான் முதலாக அறிமுகமானது என்னோட பாக்கியம். அந்த கோகிலா படத்தில் அண்ணன் கமல் அவர்களோட ரோஜா
ரமணி மற்றும் ஷோபா, இந்த 4 பேர் தான் நடித்தோம். அதில் ஒரு சின்ன உண்மையான சம்பவம் அது உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி முதல் ஸ்கெட்யூல் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ராமா ட்ரூப் வெனக்கான்னு ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் பிவி காரந்த் அமெச்சூர் ட்ரூப்பில் இருந்த காலேஜ் பீரியட்லேயே அந்த யூனிட்டில் இருக்கிறவங்க எப்படி இந்த படத்தில் நடிச்சிட்டு இன்ஃபேக்ட் பை த வே அந்த படத்துக்கு தாடி விட்டுருந்து அதுக்கப்புறம் இப்போ தான் தாடி விட்டுருக்கேன். எப்படி தாடி இருக்கேடா வாடா நம்மளெல்லாம் போயிட்டுருக்கோம் ஒரு படத்துக்கு நீயும் ஏன் நடிக்கக்கூடாதுன்னாங்க. சக்குன்னு வண்டி ஏறி போயாச்சு. 18 வயசு 19 வயசுன்ற மாதிரி. ஸோ அந்த வயசு போனதுக்கப்புறம் அப்போல்லாம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் மந்த்து இங்கேருந்து பவன மகேந்திரா சார், கமல் சார், ஷோபா, ரோஜாரமணி எல்லோரும் பெங்களூர் வந்திருக்காங்க. எனக்கு தெரியவே தெரியாது. 3-4 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க லேண்ட்லைனில். அப்போல்லாம் இந்த மாதிரி மொபைல் சர்வீஸ் இல்லை. இந்த லேண்ட்லைனில் கூப்பிட்டு போகும்போது நான் எங்கேயோ காராப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளே ஷூட்டிங், அங்கே ஒரு ஃபோன் கனெக்ஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை. எனக்கு தகவல் வந்து டெலிகிராம் மூலமாக நான் வரதுக்கு கிட்டத்தட்ட 4 days ஆகிடுச்சு. 4 daysல இங்கே வர பார்த்தா பயங்கரமாக வார்ஃபீல்டு மாதிரி இருக்குது லொக்கேஷனில். ஏன்னா அப்போது மிகப்பெரிய பாப்புலர் இப்போவும் கமல் சார். அப்போது வந்து அவரோட கால்ஷீட் வந்து கிடைக்கிறதே கஷ்டம். அவரோட கால்ஷீட் மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஒரு சின்ன விஷயம் பாலு மகேந்திரா சாருக்கும் அசோசியேட் டைரக்டர் சிவானந்த் சாருக்கெல்லாம் இருக்கும். எனக்கு என்னென்னா எனக்கு தெரியாதுங்கிற ஒன்று தான். ஐ வாஸ் இக்னரண்ட். அப்போ எல்லோரும் கோச்சிட்டு ஏன் இப்படி பண்ணேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா கமல் சார் வந்தார். ஆஸ் எ எல்டர் பிரதர் வந்து கேட்டார், எங்கே போயிருந்தீங்க என்னாச்சுன்னு. அப்போ நான் சொன்னேன், இந்த தெரியல சார், இன்னொரு படம் ஷூட்டிங்கோ முதல் படத்துலேயே இன்னொரு படம் வந்திருக்குன்னா ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் மேக் ஷூர் யூ ஹேவ் த ஒன் டைரி, கால் ஷீட்டுன்னு இருக்கும், நீ தான் கேட்கணும், உனக்கு வந்து சொல்லணும்னு. இல்லை சார் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு. தெரிஞ்சுக்கோ, யூ மேக் ஷூர் தட் யூ ரைட் டவுன் த கால் ஷீட்ஸ் ஆஃப் எனி ஃபிலிம். அப்போது நீ கிளாஷ் பண்ண கால் ஷீட் டேட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகாது அப்படிலாம் சொல்லி சொன்னார். அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஐ ஆம் ஸோ ஹாப்பி. கமல் சார் அன்றைக்கி எனக்கு தனியாக கூட்டிகிட்டு போய் இது சொன்னதில் எனக்கு பெருமையாக இருக்குது. கோகிலா படம் சொன்னால இன்றைக்கி பார்த்தாலும் அவ்வளோ அப்டேட்டடாக ஃபிலிமாக இருக்கும். சின்ன ராமசாமி சார் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம், பட் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்ஸ். அதோட சிறப்பு என்னன்னா, கமல் சாரோட ஃபேவரட் ஃபிலிம்ஸில் அது இருக்கும். ஷோபா மேடமோட ஃபேவரட் ஃபிலிம்ஸில் அந்த படம் இருக்கும். ரோஜா ரமணி ஃபேவரட் ஃபிலிம்ஸில் அது இருக்கும். மோகன் ஃபேவரட் ஃபிலிம்ஸில் அது இருக்கும். தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் பாலு மகேந்திரா சார். அவர் வீட்டிலேருந்து யாரையும் கூப்பிட முடியலையே, வர முடியலையே, மீட் பண்ண முடியலையேன்னும் போது இன்றைக்கி சீனு ராமசாமி அவர் அந்த யூனிவர்சிட்டியில் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஹரா, இது வந்து என்ன சொல்கிறது, என்னை வந்து சீனு ராமசுவாமி அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்ல கன்வின்சிங்காக எடுத்துகிட்ருக்காரு விஜய் ஸ்ரீ ஜி அவர்கள். இதுக்கு உழைப்பாளி நாயகன் நிக்கில் முருகன் அவர்களும் முக்கியமான காரணம். அவரும் அவ்வளோ பொறுமையாக இருந்து பவுடர்களை முடிச்சு கொடுத்து என் மின் பியூட்டிலேருந்து முடிச்சு கொடுத்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. பட் இருந்தாலும் என்ன சொல்ல வரேன்னா, இவரோட அப்ரோச் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, இவரோட அப்ரோச் ஆஃப் டயலாக்ஸ் எதுவுமே இது வரைக்கும் நான் பார்க்காதது என் ஹிஸ்ட்ரியிலேயே. எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட பேட் இருக்கிற மாதிரியோ பேனா இருக்கிற மாதிரியோ டைலாக் எழுதின மாதிரி இது வரைக்கும் ஸ்பாட்டில் பார்த்ததே இல்லை. நான் பார்த்ததில் மணிவண்ணன் சார் மட்டும்தான் அப்பப்போ இந்த மாதிரி டைலாக் ஸ்பாட்டில் சொல்லி அசிஸ்டன்ட்ஸ் அசோசியேட் எழுதிப்பாங்க. இங்கே யாரும் எதுவுமே இல்லை. இஸ் ஆல் இன் ஆல். ப்ரொடக்ஷன் பார்த்துப்பார், கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், லிரிக்ஸு, கேமரா, லைட்டிங் முதல் கொண்டு எடிட்டிங், டிஐ வரைக்கும் he knows the job. I am so happy, I am so blessed. I selected this gentleman for Hara. Thank you so much. Thank you Vijay. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த படம் இருக்குது. எல்லோரும் நினைக்கிற மாதிரி வெறும் ஆக்ஷன் இருக்காது. இதில் எமோஷன் கனெக்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. அதனால தான் ஒத்துருக்கேன். அப்பா பொண்ணுக்கு இருக்கிற ஒரு கதை இதில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறார். எங்கள் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி மெலோடி சாங் இருக்குது, அப்பா பொண்ணு சாங் இருக்குது, எனக்கும் குஷ்பு சுந்தர் அவங்களுக்கும் ஒரு டியூட் சாங்கும் இருக்குது. இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எதுவுமே பழைய இந்த 106 நான் எனக்கு தெரியாது. இந்த இத்தனை படம் நடிச்சிருக்கேங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாது. கருணாகரன் சொல்லி தான் தெரியும். எனவே இத்தனை படத்தில் இல்லாத ஒரு அல்லாத மோகன் எப்படி இருப்பாருங்கிறது நினைக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும்.
நான் என்னை பொதுவாக பிடிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றது என்னோட கட் ஃபீலிங். தப்பு வராது. எவ்வளோ சக்ஸஸ்ங்கிறது உங்கள் கையிலே தான் இருக்குது. எப்போவுமே நான் வந்து படங்களை நடித்தாலும் நடிக்காட்டியும் என்னோட கூடவே இருக்கிறது என்னோடய ஃபேமிலிங்கிறது தவிர நீங்கள் தான். என்னோடய ஃபேன்ஸ் வந்து எப்போவுமே எனக்கு வந்து மீட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி எனக்காக பிரார்த்தனை பண்ணி ஏதோ ஒரு அனாதை இல்லம் இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சாப்பாடு அன்னதானம் அது இது கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இது உலகத்திலேயே இல்லாத விஷயம். இதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது யாருக்காகவோ எந்த நடிகர்களுக்காகவோ ஒரு ரசிகர் மன்றத்துக்காக நான் சொன்னதில்லை. இது முழுக்க என்னுடைய ஃபேன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப கர்வம் இருக்கு எனக்கு. ரொம்ப ரொம்ப கர்வம். இந்த 45வது வருஷங்கிறது கூட அவங்க வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், வேண்டாப்பா, எதுக்கு இது பண்ணுவோம், வர முடியட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாமே. இல்லை சார், நாங்கள் பண்ணுறோம் சார், உங்களுக்கு என்ன சார், நாங்கள் பண்ணிக்கிறோன்னும் போது தான் இயக்குனர் விஜய் அவர்கள் ஒரு பிளான் பண்ணார். அப்போ தான் சொன்னேன், ஒரு சாங் பண்ணியிருந்தோம், இது ஒரு பியூட்டிஃபுல் சாங். அப்போது இது உங்களுக்காக தான், இது உங்களால் மட்டும்தான். இது நீங்கள் ரசித்தா தான் இந்த படமும் பாட்டும் எல்லாமே ரசிக்கும். ஐ ஆம் ஷூர் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியும் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் இந்த பாட்டு இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். கூடிய சீக்கிரத்திலேயே அந்த மெலோடி சாங்ஸும் நம்ம லியாண்டர் இசையில் வரும். அதுக்கும் இதே மாதிரி உங்களோட என்கரேஜ்மெண்ட் வேணும், ஆசீர்வாதம் வேணும். உங்கள் பிரார்த்தனை எப்போவுமே என் கூட இருக்குங்கிறத விட என் மேலேயும் என் ஃபேமிலி மேலேயும் என் ஹரா டீம் மேலேயும் எப்போவுமே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த 2 வார்த்தையை முடிச்சுட்ருக்கேன். மற்ற விஷயங்கள் நிச்சயமாக அப்பப்போ நான் சொல்லிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். ஒரு சின்ன டவுட் இருக்குது சார். நீங்கள் எண்ணற்ற படங்கள், 106 படங்கள், பல படங்களில் பல வேஷத்தில் நடித்தாலும் ஒரு சில படத்தில் தான் மைக் எடுத்தீங்க. மைக் மோகன் தொடர்ந்து அழைக்கப்படுகிறீர்கள். அதுக்கு என்ன காரணம் சார்? ஒரு சில படத்தில் மட்டும்தான் மைக் எடுத்தீங்க, ஆனால் இன்றைக்கும் மைக் மோகன் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லைங்க, இப்போ கூட உங்கள் கையில் தான் மைக் இருந்துச்சு. ஆனால் எனக்கு சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது? அது வேறு ஒன்றுமே இல்லை. நான் இத்தனை படத்தில் நடிச்சிருந்தாலும் சிங்கராக நடித்தது வெறும் சில படங்கள் தான். ஆனால் என்னோடய படங்கள்லேயே இளையராஜா சார் மியூசிக் ஆகட்டும், எஸ்பிபி சார் குரல் ஆகட்டும், என்னோடய இயக்குநர்கள் கதை திரைக்கதை வசனம்னால ரொம்ப உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்குங்கிறதுக்கு பாடல்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இருந்தால் தான் பாடல்கள் வெற்றியடைங்கிறது நம்புற வேணாம். எல்லா படத்துக்கும் நான் வந்து சொல்கிறத என்னோடய நன்றி நான் தெரிவிக்கிறதே தயாரிப்பாளருக்கும் மற்றும் இயக்குனருக்கு தான். இயக்குனர் டீம் அது அஃப்கோர்ஸ் இந்த 25 கிராஃப்ட் போக கிராஃப்டில் இந்த ஃபெஃப்சியில் இல்லாத அமைப்புகளாகட்டும், அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கிறதாகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் வரைக்கும் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி அது உங்களுக்கு வந்து கிட்டே வந்து சேர்க்க வைக்கணும். அதுக்கு நண்பர்கள் ஜெர்னலிஸ்ட் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். எல்லா கூட்டணியும் கரெக்டாக இருக்கும்போது இயற்கை நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது நம்புற வேணாம். என்னன்னா பாடல்கள் வெற்றி அடைஞ்சதும் நேச்சுரலி நான் மைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்கு இன்னும் எத்தனையோ விஷயம். நான் எய்ட்ஸில் இறந்துட்டேன்னு கூட சொன்னாங்களே. இதை பற்றியெல்லாம் ஒரு பிரச்சனை என்ன இருக்குது? என்னை பற்றி எந்த வாத விவாதம் எங்கே வந்தாலும் என்னோடய நண்பர்களுக்கும் என்னோடய குடும்பத்துக்கும் நான் யாருன்னு தெரியுங்கிறதுனால உங்களோட ஆசீர்வாதம் இருக்கும் வரை எதை பற்றியும் எனக்கு பிரச்சனை இல்லை.